உம்மை வரவேற்று எங்கள் துதியின் சிங்காசனத்திலே நீர் அமர்ந்திருந்து ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் துதிகளிலே நீர் பிரியப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் துதிக்கு பாத்திரர், எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீர் ஒருவரே ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் தேவன் இல்லை என்று நாங்கள் அறிந்து அறிக்கை செய்ய வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உலாவி எங்கள் தேவனாயிருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் துதியும் ஸ்தோத்திரமும் உமக்கு பிரியமானதாக இருப்பதாக. எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த இடத்திலே உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுவதாக. இந்த இடத்திலே உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்திலே கூடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடி எங்கள் தேவனாயிருப்பீராக. ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். தூயாவியானவரே, தூயாவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். எங்கள் ஜீவ தண்ணீரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் தாகத்தை தீர்க்க வருபவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேச்சரவாளனே, எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு தந்த நல்ல ஈவுக்காய் உடைய பரிசுத்த ஆவியானவருக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த கூடுகை முழுவதும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய நல்ல ஆவியானவர் ஆளுகை கீழாய் எடுத்துக்கொள்ளும்படியாய் எங்கள் உதடுகளையும் எங்கள் இருதயங்களையும் இந்த சபை முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை கீழாய் எடுத்துக்கொள்ளும்படியாய் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை எங்களிலே ஒளிவதாக. ஆண்டவரே, ஆவியின் சிந்தை எங்களுக்குள்ளே மேலோங்குவதாக. அப்பா ஆண்டவரே, எங்களிலே உயர்ந்திருப்பீராக, எங்கள் சபையிலே உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆளுகை முழுவதும் நீர் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் உடைய பிரசனம் இருப்பதாக. துவக்கம் முதல் முடிவு வரை தேவ பிரசனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தூயாவியானவரே, சொல்லலாமா? தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் மேங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, இங்கு வரவேண்டும் வல்லவரே, ஓ நல்லவரே, தூயாவியானவரே, உங்க பிரசன்னம் வேணும். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வேணும். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாத ஆளுகை ஆராதனை வீணாய் போகும். அப்பா, உங்க பிரசன்னம் வேணும். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் வேணும். ஆண்டவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இங்கு வர வேண்டும். ஓ நல்லவரே, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. ஓ உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் ஆண்டவரே அதிலே எங்கள் இருதயம் மகிழும்படி உம்மை நோக்கி உம்மை உயர்த்தி உயர்த்தி அப்படிப்பட்ட ஆனந்தத்தினால எங்கள் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து
நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி எங்கள் இருதயம் மகிழட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால சோர்வடைந்த உள்ளங்கள் மகிழ்வதாக. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் வாஞ்சையெல்லாம் அதுவாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. உம் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்பவரே உம்மை வரவேற்கிறோம். தூயாவியானவரே நன்றி. தூயாவே அன்பினார் துணையாளரே சபரகந்தரே எங்கள் உள்ளம் குதையா. நீ வர வேண்டும் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய். நீர் வர வேண்டும் வரவே. ஓ ஹல்லேலூயா. தேவனே நீர் வர வேண்டும் ஆண்டவரே. இங்கு வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. இங்கு வர வேண்டும் நல்லவரே இயேசுவின் நாமத்திலே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையிலே உம்முடைய ஆளுகை மாத்திரம் உண்டாயிருப்பதாக. எங்கள் இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்மை மாத்திரம் ஆராதிக்க தொழுது கொள்ள நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள போகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகுதிப்படுத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பரிசுத்தத்தினாலே அலங்கரியும் ஆண்டவரே. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் ஒரே சத்தமாய் உமக்கு பிரியமானதாய் இருப்பதாக. உம்முடைய நல்ல நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி உட்கார்ந்த வண்ணமாக சங்கீதம் 150 எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 150. எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 150 சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தோனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாம் கூடி வந்திருப்பது எதற்கு தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் துதிப்பதினாலே அவர் துதிக்கு பாத்திரராகவில்லை. அவர் துதிக்கு பாத்திரரானபடியினால் நாம் அவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர், அவர் சர்வ வல்லவர், அவர்தான் நம்மை உருவாக்கினார். அதனாலே தான் அது சொல்லிருக்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அது ஏன் துதிக்க வேண்டும் தெரியுமா? அதற்கு சுவாசத்தை வைத்தவரே அவர்தான். அதனாலே தான் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாம் தேவனை அறிந்ததினால் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சுவாசமுள்ள யாவுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை, அவரை துதியுங்கள். அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, ஏனென்றால் அவரால் மீட்கப்பட்டவர்களும் மீட்கப்படாதவர்களும் அனைவருமே அவரால் உருவாக்கப்பட்டவைகள். சிருஷ்டிகருக்கு கொடுக்க வேண்டிய துதி அது எல்லா சிருஷ்டிப்பும் கூட செய்ய வேண்டியது. ஆனால் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அவரே நம்மை மீட்டு கொண்டு இழுத்து கொண்டு வந்தபடியினால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு எப்போது வாயில துதி உண்டாகும். அவர்கள் அறிந்து கொள்வார்கள், என்னிலே இருக்கிற சுவாசம் அது ஏதோ எப்படியோ வந்ததல்ல, அந்த சிருஷ்டிகர் எனக்குள்ளே ஊதுனதுனாலே நான் இன்றும் சுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலே தான் நாம் புகழ்ந்து பாடுவோம், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. அவர் துதிக்கு பாத்திரரானபடியினாலே நான் இன்னும் காக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கண்ணின் மணி போல என்னை காத்திரளும். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எப்படி காக்கிறார் தெரியும்? இன்னைக்கு ஆராதனையில ஆண்டவரே என்ன ஆண்டவரை தீமுன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உள்ளத்திலே தந்த வார்த்தை என்ன தெரியுமா? காக்கிறவர், உன்னை காக்கிறவர். சுவாசம் கொடுத்தவர் அவர்தான், உங்களை காக்கிறவரும் அவர்தான். இன்றைக்கும் கொண்டு வந்து சமூகத்தில் நிற்க செய்திருக்கிறார் என்றால் அவர் என்னை காக்கிறார், அவர் என்னை காக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை காண்கிறவர் நீர், என்னை காக்கிறவர் நீர். ஆண்டவரே நீர் என்னை காப்பதினாலே நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். நீர் என்னை காக்கிறதுனாலே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் பாட போகிறோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் கொடுத்தீர் உம்மை எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும். நம்பினோரை நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புயாவும் படைப்பீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புயாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் நீரே, எம்பரா எல்லாம் நீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன்.
ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எந்தன் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. அல்லேலூயா ஸ்தோத்திரமே, அல்லேலூயா ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதிய. அகில சிருஷ்டிகளும். நான் எப்படி ஆண்டவரை துதிக்காம இருக்க முடியும்? அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் என் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த பாட்டுல கடைசி சரணம் இப்படி சொல்லுகிறது, அகில சகல சிருஷ்டிகளும் துதிக்க நான் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அவர் சகலவற்றையும் அழகாய் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கும் போதே வார்த்தையினால தான் சிருஷ்டிக்கிறார். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாகிறது. எல்லாம் நம்ம காண்கிற எல்லாம், உலகத்திலே நீங்கள் காண்கிற எல்லாவற்றுக்கும் ஒரே சிருஷ்டிகர் தான், அவரை தான் நான் ஆராதிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு மனிதனையும் மனிதன் உண்டாவனாக அப்படி சொல்லி முடிக்கவில்லை. ஒரு உட்கார்ந்த ஒரு கரத்தினாலே உருவாக்குகிறார். ஒரு கரத்தினாலே உருவாக்கி அத்தோடு நிறுத்தவில்லை. அவன் என்னை போல என்னுக்குள்ள என்னுடைய சாயலில் இருக்க வேண்டும் என்று அவரிடத்திலிருந்து ஜீவ சுவாசத்தையும் எனக்குள்ளே வைக்கிறார். அப்படி சிருஷ்டித்த பிறகும் எல்லா மனுஷ ஜீவன்களும் அவரை துதிப்பதில்லை. ஏனென்றால் அவரை மறந்து போனோம். அப்படி மறந்திருந்த நம்மையும் தான் அவர் தேடி வந்து இரக்கத்தினாலே மீட்டதினாலே தான் நாம் சொல்லுவோம், அகில சிருஷ்டிகளும் துதிக்க நான் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இந்த உலகத்திலே நான் காண்கிற எல்லா சிருஷ்டிப்பும் உம்மை துதியாமல் இருந்தாலும் நான் துதியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அனுபவித்த கிருபை அது அளவிட முடியாதது, அது சொல்லி முடியாதது. அதனாலே தான் துதிக்கிறவர்களுக்கு ஒரு காரணம் தேவை கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒருவனுக்கு ரட்சிப்பு அவனை துதிக்க வைக்காவிட்டால் வேறு எந்த காரியமும் அவனை வாழ்நாள் முழுவதும் துதிக்கிறவனாய் மாற்ற முடியாது. அதனால தான் திருப்பி ஒரு முறை கூட சொல்ல போகிறோம், அகில உலகம் அகில சிருஷ்டிகளும் துதிக்க நான் எப்படி துதியாமல் இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லலாம், அல்லேலூயா ஸ்தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். துதியே துதியே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ.
அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் என் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் சிருஷ்டிகர், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் ஆண்டவரே. எங்களை காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. வழுவாமல் எங்களை நிற்க செய்கிற தேவன் நீர் ஒருவரே. நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ஆண்டவரே. உம்மால் கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களை தேடி வந்து மீட்டெடுத்த தெய்வமே, உம்முடைய அன்புக்கு ஈடுன்னு இல்லை அப்பா. உம்முடைய கிருபை மகா பெரியதாண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர், உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. எத்தனை நல்ல தேவன். அந்த பாட்டில் என்ன பாடணும்? வழுவாமல் எங்களை காக்கிற தேவன். என் தகப்பனார் எழுதின ஒரு மலையாள பாடல் இப்படி உண்டு: എന്നിലും ഭക്തന്മാർ എന്നിലും ശക്തന്മാർ എത്രയോ പേർ വീണുപോയി, ഏഴയാം ഞാൻ നിന്റെ സന്നിധിയിൽ നിൽക്കുന്നത് கிருபையே. என்ன சொன்ன? என்ன அர்த்தம் தெரியுமா? என்னிலும் எத்தனையோ பக்தி உள்ளவங்க, என்னிலும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிற்காமல் பின்வாங்கி போனது உண்டாண்டவரே. ஆனாலும் பெரிய பக்தியோ பெரிய பரிசுத்தமோ சொல்வதற்கு இல்லை என்றாலும் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிற்க செய்திருப்பது உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை. அதனால தான் யூதா எழுதும்போது முடிவில் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்களை வழுவாமல் காக்க வல்லவர், மாசில்லாதவர்களாய் நிறுத்த வல்லவர், அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவருக்கு எத்தனை நன்றி செலுத்தினாலும் எத்தனை ஸ்தோத்தரித்தாலும் வாழ்நாள் போதாது. ஹல்லேலூயா. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு. ஹல்லேலூயா. உன் தகப்பன் நான் என்றீரே. உள்ளத்தின் ஆழத்தில் கரங்களை உயர்த்தி ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட
உள்ளளவும் நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதரே இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதரே இயேசுவே, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதரே இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதரே, ஓ நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னத இயேசுவே. கரங்களை தட்டி இந்த தேவாதி தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நடத்தின பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. காத்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியே கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. அவர் நெறிந்த நாளலை முறிக்காதவர், மங்கி எறிகிற தீயை அவர் அணையாதவர். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வம் தெரியுமா? ஏதோ நெறிந்து போய்விட்டது அல்லது நன்றாய் பிரகாசித்து கொண்டிருந்த திரி மங்கிவிட்டது, கருப்பு புகை வர ஆரம்பித்து விட்டது. நம்முடைய தேவனுடைய கிருபை தாங்க. வாழ்க்கையில யோசித்து பாருங்க. நாம் ஏதோ தொடர்ந்து பிரகாசித்து எரிந்து கொண்டிருந்ததினாலே அல்ல காக்கப்படுவது. நாம் ஏதோ அவருக்காக எழும்பி பிரகாசிப்பதினாலே, மலையின் மேலே பட்டணமாய் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருப்பதினாலே அல்ல அவர் இன்னும் நம்மளை காக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. கால் தடுவு மாறும் போதெல்லாம் நம்மை தாங்குகிற கிருபை. ஹல்லேலூயா. விழுந்து போவோம் என்று அந்த நொடியிலே நிற்கும் போதெல்லாம் நம்மை தூக்கி எடுக்கிற கிருபை. அதற்கு கைமாறா என்ன செய்ய முடியும்? நன்றி ஆண்டவரே. நீ நடத்தின பாதைகள் எங்களுக்கு அதிசயம். திரும்பி பார்த்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. உள்ளத்திலிருந்து சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி, நன்றி இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. கால் தடுமாறாமல், கால் தடுமாறாமல், கண்ணீரில் மூழ்காமல், கண்மணி போல் என்னை காத்து கொண்டே. கால் தடுமாறாமல், கண்ணீரில் மூழ்காமல் காத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், உங்க கிருபையை எண்ணி துதிக்கிறோம். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கீழே இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கீழே இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல், திருக்கரம் கொண்டு ஆதரித்து. தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல், திருக்கரம் கொண்டு என்னையாய் வளவாய் நீ நேசித்து, உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினி. என்னையாய் நன்றி அப்பா, இன்னுமாய் இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லை, உம் அன்புக்கு இணை இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை நன்றி அப்பா, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி அதிசயமாய், ஹல்லேலூயா, பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் என் அப்பா நீர் அறிந்திருக்கு. எத்தனை நல்ல தேவன். நடந்தாலும் என் ஒவ்வொரு நடக்கை அறிந்திருக்கிற தேவனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே,
தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கு நன்றி. உம் திருக்கரத்தால் நன்றி அப்பா, என்னை பற்றி பிடித்திருக்கிற உம்முடைய கரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பு. அப்படியே கரங்களை பற்றி சொல்லலாம். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசு ஒருவருக்கு ஆராதனை. ஆண்டவரே, எங்களை காக்கிற தெய்வமே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த தெய்வமே ஆராதனை. ஒரு முறை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. எங்களை தரை மட்டும் தாழ்த்து இப்படி நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் நீரப்பா. நீர் ஒருவரே தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, வழுவாமல் நம்மை காக்கிற தெய்வத்துக்கு, பாதுகாத்து நடத்துகிற தேவனுக்கு, ஜீவனை தானமாய் தந்தவருக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, விழாதபடி காக்கிறவரே நன்றி ஆண்டவரே. நிற்க செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நிற்க செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைக்கிறவரே, செட்டைகளின் நிழலிலே எங்களை மூடி மறைப்பவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த பலவீனங்களிலே அழிந்து போகாதபடிக்கு எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வந்த எத்தனையோ சோதனைகள், ஆபத்துகள், நீர் எங்களை கரத்தை விட்டு விடவில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அநேக வேளைகளிலே எங்களுக்குள்ளே கேள்விகள் வந்தது உண்டப்பா. தேவனே, என்னை மறந்தீரோ, என்னை கைவிட்டீரோ ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாதை ஆண்டவரே, என்னை மறந்தீரோ, என்னை மறந்தீரோ. ஆனால் இன்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காத தேவன், உள்ளங்கையிலே என்னை வரைந்திருக்கிறவர், எனக்கு முன்பாய் எனக்கு மதிலை போல இருக்கிறவர், என்னை காத்ததினாலே தான் இன்றைக்கும் அவர் சமூகத்திலே ஓடி வர கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் அறிந்திருக்கிறேன், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை சாத்தான். ஓ விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்க. அவரை அறியாத நாட்களிலும் எத்தனையோ முறை சத்துரு அழிக்க நினைத்த போதெல்லாம் இவன் என்னை அறியாதபடியினால் நான் அவனை விட்டு விடுவேன் என்று அல்ல, அவர் என்றாலும் என்னை அறிவான் என்கிற அந்த எதிர்பார்ப்பினாலே
என்னை விட்டு கொடுக்காமல் காத்ததினாலே தான் இன்றைக்கு அவர் சமூகத்தில் அவரை அறிந்து அவரை துதிக்க வந்தார். எத்தனையோ முறை என் பாவங்களினாலே அழிக்கப்பட்டு போயிருக்க வேண்டிய நான், என் கால்கள் பாவத்திற்கு தீவிரித்து ஓடின நாட்களிலும் அவர் என் மேல் நோக்கமாயிருந்து இரக்கம் வைத்ததினாலே தான் இன்றைக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கல்லறிய பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆட்சி தேச்சி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலை. ஓ சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சும உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை பார்த்து ஆண்டவரே விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் நன்றியப்பா விட்டு கொடுக்கலையே. கொடுக்கலை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க நீங்க வந்து நின்றீங்க. எந்த மனுஷ உதவி நீங்க வந்து நின்றீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல்ல விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் விட்டு கொடுக்கலை. அப்படியே கரங்களை தட்டி விட்டு கொடுக்காத தேவனுக்கு, விட்டு கொடுக்காத தகப்பனுக்கு, தேடி வந்து மீட்ட நல்ல தேவன், நல்ல மீட்பருக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் கிரியைகளினால் அல்ல அப்பா, உம்முடைய கிருபையினாலே நிற்கிறோம். காலைதோறும் புதிய கிருபைகளை தந்து நடத்துகிற தேவன். அருமையான தேவ ஜனமே, இம்மட்டும் நடத்தின பாதை சாட்சியா இருந்தால் கூட இனிமேல் போகிற பாதைக்கு அதுதான் நமக்கு உத்வேகம். எப்பொழுதுமே திரும்பி பார்த்து நன்றி சொல்லும் போது அடுத்த பார்வை இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். வியாதியினாலோ பலபீனத்தினாலோ சோதனையினாலோ சோர்ந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பார், இறுதி மட்டும் நடத்துவார். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உலகத்தின் இறுதி மட்டும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான்.
கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில். கரங்களை உயர்த்தி என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். என்றுரை செய்தவரை ஆவியில் ஆராதிப்போம். ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு. மனது ஒருபோதும் கலக்கமில்லையே. சொல்லுங்க. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு. மனது ஒருபோதும் கலங்கவில்லை. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில். நான் கடலாழத்திலும் விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில். நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். என்றுரை செய்தவரை. கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. சபையிலே தேவன் மாத்திரம் எழுந்தருளுவாராக. தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவர் நாமத்துக்கே மகிமை. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நம்மை காக்கிற தேவனுக்கு சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஹalleluya இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக, அவர் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கே மகிமையை செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் துதியிலே பிரியப்படுவீராக. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தி வந்த பாதைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற அதே வேளையிலே ஆண்டவரே, பயத்தோடோ ஆண்டவரே சோர்வோடோ வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலே அவர்களுக்குள்ளத்திலே உம்முடைய பலனை கொடுத்து ஆண்டவரே, வருகிற நாட்களிலே இதுவரை காத்த தேவன், இதுவரை நடத்தின தேவன், இனிமேலும் நடத்த வல்லவர் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு நாட்களை கடந்து செல்லுவதற்காய்
கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலப்படுத்தும். பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பலன் தொடுவதாக ஆண்டவரே. பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிந்திருக்கிறோம். நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவரானபடியினால் உம்மை ஆராதிக்கிறோமே, வணங்குகிறோமே, தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு பேசும். உடைய வார்த்தைக்கென்று எங்கள் இருதயத்தை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நீரே பேசுவீராக. எங்களை உணர்த்தி திருத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதம் இருக்கிற எல்லா பகுதியை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருடத்தின் ஒரு மாதம் இப்போதான் எல்லாம் சேர்ந்து நியூ இயர் சர்வீஸ் கண்காடியால் பண்ண மாதிரி இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு மாதம் ஓடி போய்விட்டது. நாட்கள் ஓட தான் செய்கிறது. 2வது மாதத்தின் 2வது வாரத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அடையாளம்தான் ஒவ்வொரு நாளும் சுவாசம் உள்ள மட்டும் நமக்கு ஆண்டவரே நன்றி என்று சொல்கிற உணர்வு இருக்கு மட்டும் நாம் 2 காரியங்களுக்காய் காக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும். 1, நன்றி செலுத்த வேண்டும். 1, ஜீவனோட காக்கிறார். அதைவிட மேலானது அவருடைய ரட்சிப்பிலிருந்து வழுவாதபடி காக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவன் ஒருவேளை அவர் நியமித்த நாள், ஒருவேளை இப்போவோ நாளைக்கோ என்றைக்கோ தெரியாது. இங்கு முடிந்தால் அந்த ஜீவனுக்கல்ல, அதை அவர் பார்த்து கொள்வார். ஆனால் வழுவாதபடி காக்கிறார் பாருங்க, நித்திய ஜீவனுக்கு. அந்த மேன்மை, அந்த மேன்மை, அதற்காக நன்றி செலுத்தாமல் இருந்து விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றி. காலையில் எழும்பும்போது சொல்லுங்க, ஆண்டவரே எழும்பும்போது என் நினைவு உம்மை பற்றினதா இருக்கிறதே, நிற்க செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. அவர் நல்லவர். நம்முடைய எல்லா நன்மைகளுக்கும் துதிக்கும் பாத்திரர் அவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன்லேயும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட, நான் இதே டைலாக திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லா மெசேஜும் நானும் திருப்பி கேட்கும்போது யோசிப்பேன், எல்லாம் தொடக்கும் போதெல்லாம் இப்படியே எல்லாருக்கும் பழக்கமான திருப்பியும் சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதாங்க உண்மை. நான் என்ன நான் ப்ரீச்சர் கிடையாது, ஃபுல் டைம் நான் மினிஸ்ட்ரியில் இல்லை. எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் இந்த மாதிரி வாய்ப்புகளை தந்து ஆண்டவர் நிற்க செய்கிறார். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வார்த்தையின் மூலமாக ஏதாவது செய்து நான் அதை படித்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது அதை நான் பார்த்து நான் அதை கொண்டு போய் சொல்கிற அளவுக்கு என்னை நிறுத்துங்கப்பான்னு நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே கேட்பேன். ஆனால் அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம கேட்டு பழகின டாப்பிக்காக இருக்கும். போன தடவை வந்தபோது அப்பா அது நம்ம சொல்லாத நாட்களே இல்லாத ஆராதிக்கும் போது அது சொல்லாத வார்த்தையே இல்லை. அதுக்கு முன்னாடி விசுவாசம். இதெல்லாம் இந்த நம்ம சர்ச்சில் இந்த மாதிரிப்பட்ட பெந்தைக்கோஸ்து சபைகளில் போய் பேசும்போது நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் டாபிக். நம்ம போய் இன்றைக்கி நான் விசுவாசத்தை பற்றி பேச போகிறேன், இன்றைக்கி நான் ஜெபத்தை பற்றி பேச போகிறேன், இன்றைக்கி நான் பரிசுத்த ஆவியை பற்றி பேச போகிறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் நான் டாபிக் சொன்னால் உடனே எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, வந்துட்டான் எத்தனை நாள் கேட்டு புதுசாக ஏதாவது சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஆனால் நான் சொல்கிறது எனக்கு நான் ரொம்ப இந்த வேத பண்டிதர்கள் போல் படித்து வந்து அப்படி சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரிப்பட்ட அறிவு இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் நான் வாழும்போது என்னுடைய வாழ்க்கை, நான் வேலைக்கு போகிறேன், 5 நாள் வேலை, 2 நாள் லீவு, எனக்கு எவ்ரிடே வேலை இருக்குது, எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு குடும்பம் இருக்குது. என் வாழ்க்கையில் என்னுடைய எவ்ரிடே லைஃப்பில் என்னுடைய அனுதின வாழ்க்கையில் இந்த வேதம், அந்த தேவன் என்னை எப்படி நடத்துகிறார், இந்த வேதம் என் வாழ்க்கை எப்படி மாற்றுகிறது, அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒரு சில அனுபவங்களை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட காரியத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு டாபிக் என்னென்னா ஜெபம். ஜெபம். ஹல்லேலூயா. இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற இந்த பிரசங்கம், இந்த வார்த்தை, ஜெபத்தில் அநேக விதங்கள் உண்டு. சபையாய் கூடி ஜெபிப்பது,
உபவாசித்து ஜெபிப்பது, தேசத்திற்காய் ஜெபிப்பது. வேதத்தில் அநேக பகுதிகள் நாம் நிறைய மெசேஜ் கேட்டிருப்போம். நிறைய காரியங்களை குறித்து, ஜெபத்தை குறித்து நாம் அநேக காரியங்கள் எல்லாம் கேட்டிருப்போம். அதனால இன்னைக்கு மெசேஜ் கேட்டுட்டு இவ்வளோதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறாதீங்க. இன்னைக்குள்ள ஜெபம் என்னுடைய அனுதின வாழ்க்கைக்கு, எனக்கு பர்சனலாக, எனக்கு நான் ஜெபத்தை குறித்து என்ன புரிந்து கொண்டேன், என்னுடைய அனுதின வாழ்க்கையில் ஜெபம் எப்படி எனக்கு உதவியாக இருக்க முடியும், ஏன் எனக்கு ஜெபம் தேவை, அப்படிப்பட்ட காரியங்கள் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான பர்சனலான அந்த ஜெபத்தை குறித்து மாத்திரம் இன்றைக்கு நான் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எப்போதுமே வேதத்தில் எடுத்து நாம் பார்க்கும்போது நமக்கு முதலாவதும் எப்போதுமே கண்ணுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து நமக்கு ஜீவனை மீட்பையும் தந்திருக்கிறார், உண்மை. ஆனால் நான் எப்போதும் சொல்லுகிறது போல, அவர் வந்தது அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் வரவில்லை. அவர் மனிதனாய் பிறந்து, மனிதனாய் வாழ்ந்து, மனிதனாய் மரித்து, தேவ பலத்தினால உயிர்த்தெழுந்தது. அது நமக்கும் இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி வாழ வேண்டும், அவரிடத்திலிருந்து எப்படி கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவர் இந்த உலகத்திலே வந்தார். அதனால தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் மாறினால் ஒழிய அவனுக்கு கிறிஸ்தவன் என்கிற பெயர் வந்துவிட முடியாது. நான் ஏதோ சபைக்கு போகிறேன், ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தேன், அப்படிப்பட்டதினால் அல்ல கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவது. கிறிஸ்தவன் என்று யாரை அழைப்பார்கள் என்றால், எவன் ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகிறானோ அவன்தான் கிறிஸ்தவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரி, நமக்கு ஒரு ரோல் மாடல் எடுக்கும்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த ஜெபத்தை குறித்து தியானிக்கும் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எதனாலே ஜெபம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது? நீங்கள் லூக்கா 3வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை எடுங்கள். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 3:21, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. மத்தேயு 14வது அதிகாரத்தின் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 14:23, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். எடுத்து வாசிங்கள். லூக்கா 6:12வது வசனம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மார்க் 1வது அதிகாரத்தின் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26வது அதிகாரத்தின் 36வது வசனம். மத்தேயு 26:36வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். நான் ஏன் இந்த வசனங்களை எல்லாம் சொன்னேன் என்றால், இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. நீங்கள் சுவிசேஷங்களிலே எடுத்து இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் அவர் வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் எப்பொழுதெல்லாம் எல்லா நாட்களிலும் செய்வது போல நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவரை தனிமைப்படுத்தி கொண்டு தனிமையான ஒரு இடத்துக்கு போய் மலையின் மேலே ஏறி தோட்டத்திற்குள்ளே போய் ஜெபம் பண்ணினார். அவருடைய சீஷர்கள் அவரை பார்க்கிறார்கள். இயேசு தேவனாயிருந்தும் உலகத்திலே வந்தபோது தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி மனிதனைப் போல வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியை காட்டி சென்றார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வாழும்போது எத்தனை காரியங்கள் அவர் செய்தாலும் ஒரு காரியத்தை அவர் மாற்றி வைக்கவே இல்லை. அதுதான் பிதாவோடு உள்ள உறவு, ஐக்கியம். அதுதான் அந்த ஜெபம். பிதாவோடு ஒவ்வொரு நாளும்
நீங்கள் அந்த மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா? இருட்டோடே எழுந்து, அந்த சம்பவத்தில் நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் அந்த பேதுருவோட மாமியாருக்கு குளிர் ஜுரம் விட்டு உடனே அந்த ஊரில் உள்ள எல்லா வியாதியஸ்தரும் அங்கே வராங்களாம். இந்த வசனம் அது வாசிங்க. அதில் மார்க் 1வது அதிகாரத்தில், அங்கே சீமோனுடைய மாமி ஜூரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் 32வது வசனம், சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தால் எல்லாரும் வாசலுக்கு முன்பாய் கூடி வந்தார். நான் வாசிக்கிறேன். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்ட அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். பாருங்க, ஆண்டவருக்கு பயங்கரமான மினிஸ்ட்ரி, எங்க ஊழியம். அந்த ஊர்ல எல்லாரும் ஒருத்தர் ஹீல் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வந்துட்டாங்களாம். ஆண்டவரும் உடனே ஐயோ இது பிளான்ல இல்லைன்னு சொல்லி மாற்றி வைக்கல. ஒரு மனதுருகி எல்லாரையும் குணமாக்குறார். எல்லாரையும் அன்னைக்கு மாதிரி பெரிய கியூ போட்டு எல்லாரையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி, இல்லைன்னா எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவரை உட்கார வச்சு ஒரு சீட்டில், அப்படியெல்லாம் ஒரு வசதி ஒன்றுமே இருந்திருக்காது. பாருங்க, எதிர்பாராத விதமாக கூட்டம் வருது. அவரும் மனதுருக்கத்தில் பெரியவர். வாரவங்களுக்கெல்லாம் அவரே போய் ஜெபம் பண்ணியிருப்பார். எவ்வளவு நேரம் நின்று இருப்பார், எவ்வளவு நேரம் அவங்க காயங்களை ஆட்டி இருப்பார், எவ்வளோ நேரம் தேற்றி இருப்பார். வந்த உடனே உனக்கு நீ என்னென்ன சொல்லாமல், ஆண்டவர் எங்கேயாவது யாரையாவது ஒன்றுமே கேட்காம எனக்கு எல்லாமே தெரியும் சுகமாகுன்னு சொல்லி எங்கேயாவது வாசித்திருக்கீங்களா? ஒரு ஸ்திரீயெல்லாம் வந்து எழுதும்போது அதில் சொல்லியிருக்கோம், அவள் தனக்கு நடந்ததை எல்லாம் சொன்னாள் அப்படின்னு வசனம் இருக்கும். ஒரு ஸ்திரீ ஒரு கதை சொல்லும்போது எப்படி இருக்கும்? நடந்ததை எல்லாம் சொன்னாலாம். அதே மாதிரி தான் யாராவது வந்து ஆண்டவர்கிட்ட சுகமாக்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் பிறக்கும் போதே இப்படி இருந்தேன்ப்பா. ஆண்டவரும் இருந்து அப்படியே ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன கேட்டிருப்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்லுவான், நான் குணமாகணும். ஆண்டவர் குணமாக்கி ஒரு மொத்த ஊரம் வந்து நிற்கிது பாருங்க. ஆனால் அவர் இருந்து எல்லாரையும் சுகமாக்குறாராம். சுகமாக்கி முடியும் போது அவர் என்ன டயர்டாக இருந்திருப்பார், என்ன டயர்டாக இருந்திருக்கும். 1.5 மணி நேரம் இதில் நின்று சும்மா பேசிட்டு கீழே இறங்கும் போதே கால் மடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் அவரை பாருங்க, முழுவதும் இருந்திருக்கும், ஊர் ஃபுல்லாக வந்திருக்கும், முடிச்சு அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும். அப்படி யோசிக்கும் போது தான் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு அது நம்ம கற்பனையில் கொண்டு வரவே முடியல. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். அடுத்த வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும், அவர்கள் பேதுரு சீஷர்கள்லாம் அவரை தேடி போனாங்களாம். அதுக்கு அர்த்தம் என்ன? பார்த்துட்டு இருந்தவங்க டயர்டில் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் யார் குணமாக்கிட்டு இருந்தாரோ நின்று, அவர் டயர்டில் படுத்தா கூட காலையிலே எழும்பி போயிட்டாரோ. என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய சரீர பலவீனத்து நிமித்தம், சோர்வு நிமித்தம் அவர் அந்த ஜெபத்தை மாற்றவில்லையாம். அதிலிருந்து தெரியுது, ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து உலகத்திலே வாழும்போது அவருக்கு ஒவ்வொரு நாளிலும் ஜெபம் தேவைப்பட்டதென்றால் நாம் எம்மாத்திரம். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? என் வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேனா? நாம் இயேசுவை முன்மாதிரியாக எடுத்து வைத்து இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்து படித்து பிரசங்கித்து எல்லாருக்கும் சொல்லி நடந்து கொண்டிருக்கிற நமக்கு ஜெபம் பண்ணினார், எழுந்தினார், ஜெபத்துக்கு முழுவதும் ஜெபித்தார், இருட்டோட காலையிலே ஜெபித்தார். இதெல்லாம் அறிவுக்கு எட்டின வசனங்களாய் மாத்திரம் போய்விடக்கூடாது. யோசித்து பார்க்க வேண்டும். என் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் அவ்வளவு முக்கியமானால் எனக்கு எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் சீஷர்களிடத்தும் எதிர்பார்த்தார் அந்த ஜெபத்தை. அதனால தான் மத்தேயு 6வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது. போதும் 6வது வசனத்தில் நீயோ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் ஒரு இடத்துலையும் நீ ஒருவேளை நீ ஜெபம் செய்தால் அப்படி சொல்லலை, நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். அது எல்லாருக்கும் நேச்சுரலாக வரும். நீங்கள் எடுத்து பாருங்க, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எந்த மதத்தினரையும் எடுத்து பாருங்க, எல்லாருக்கும் காமனாக ஒரு காரியம் இருக்கும், எல்லாரும் செய்கிறது, ஜெபம் பண்ணுறது.
இன்னும் அறியாமலே ஆண்டவர் உள்ளே அதை வைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால்தான் ஏதேன் தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் அவர் வந்தார், உறவாடுவதற்காய் வந்தார். அது எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. அதற்கு தான் ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த உலகத்திலே வந்து அவர் மாதிரியை காண்பித்து போனால், ஜெபம் 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 எனக்கு முக்கியம். லூக்கா 11வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். இப்படி அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவருடைய சீஷர்கள் பார்த்து கொண்டே வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில ஜெபம் மாத்திரமல்ல, அவருடைய பிரசங்கம் மிகவும் அற்புதம். ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், அவருடைய பிரசங்கத்தை பார்த்துட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்களாம், யாருப்பா இவர் பிரசங்கம் மற்றவங்க பிரசங்கம் மாதிரி இல்லை, இவர் அதிகாரம் உள்ளவராய் பேசிக்கிறாரே. அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு 12 வயசுல அவர் வேத பாரகரோடு பேசி கொண்டிருக்கும் போதே அவருங்க கூட இருந்து பேசணும்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் பேசியிருக்கணும். இவ்வளோ பெரிய கூட்டமாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், இயேசு ஒரு படகுல ஏறி அடுத்த சைடில் போகிறதுக்குள்ள ஜனங்கள் ஓடி அடுத்த சைடில் போய் சேர்ந்தாங்களாம், கூட்டமாக. அப்போ அவருடைய பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கமாக இருந்திருக்கும். அவர் செய்கிற அற்புதங்கள் இதுவரைக்கும் ஜனங்கள் பார்த்திராத அற்புதங்கள். ஊமையன் பேசுகிறான், குருடனுக்கு கண் தெரிகிறது, மரித்து போனவனை எழுப்புகிறார், பிசாசுகள் அலறி ஓடுகிறது. இத்தனை வல்லமையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிரசங்கங்களையும் கேட்ட சீஷர்களுக்கு யாரும் போய் கேட்கவில்லை, ஆண்டவரே உம்மை போல எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எங்களுக்கு சொல்லித்தாங்க, இது எப்படி பண்ண வேண்டும், எப்படி மரித்தவனை எழுப்பணும் சொல்லித்தாங்க. யாரும் கேட்கல. அது எல்லாவற்றையும் விட ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே பார்த்து கொண்டிருந்த ஜெபம் அவர்களுக்கு விசேஷமாக இருந்ததாம். அதனால தான் லூக்கா 11வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இப்பதான் அந்த சீஷர்ல ஒருத்தருக்கு தோன்றி இருக்கு, நான் போய் கேட்கணும். அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் சீஷர்கள் இருப்பதுனால கூட நிறைய பேர் இருந்ததுனால சரி இன்னைக்கு வேண்டாம் அடுத்த நாள் அப்படிலாம் வைக்கல. அவர் வழக்கம் போல காலையில் எழும்பினோன்னு அவர் தனியாக போகிறார் பிதாவினிடத்தில். போய் ஜெபம் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் அந்த சீஷர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியும், பார்த்துட்டே இருக்காங்க. முடிச்சுட்டு வந்த உடனே அந்த சீஷர் அன்னைக்கு போய் சொல்கிறான், ஆண்டவரே யோவான் அவங்க சீஷருக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லித்தாங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேணும், இஸ்ரவேலர் அவங்களுக்கு ஜெபிக்க தெரியும். அவங்க புதிதாக இல்லை ஆண்டவரை அறிகிறது, அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்க தெரியும். ஆனால் இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் போய் ஜெபிக்கிற இந்த ஜெபம், அது என்ன ஜெபம்? எதுக்கு ஒவ்வொரு நாளும் போய் ஜெபிச்சு கொண்டு இருக்காருங்க? அது என்ன ஜெபம் ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அது இன்னொரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் எப்படி அந்த ஜெபத்தை, நான் என்ன ஜெபம் செய்கிறேன், எப்படி அந்த ஜெபம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி ஆண்டவர் அங்கே கொடுக்குறார். அப்போ தான் சீஷர்களுக்கு முதலாய் சொல்லி கொடுக்கிறார். இதுவரைக்கும் அவர்கள் அறிந்திருந்த ஜெபம் வேறு. ஜெபாலயத்தில் போய் ஜெபிக்கிறார்கள், ஏதோ தேவைக்கு வரும்போது ஆண்டவரே என்று எல்லாரையும் போல கேட்கிறார்கள், விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், அழுகிறார்கள். ஆனால் இப்படி தேடி தேடி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் அது வித்தியாசம். அதை கேட்கும்போது தான் ஆண்டவர் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சீஷர்களுக்கு. அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. முதலாவது காரியம் அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினது என்னவென்றால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் பேசுகிறது உங்கள் பிதாவினிடத்தில். அதனால தான் அந்த அன்பு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்திலே அந்த உறவுக்காய் போக முடியும். அதை யாருக்கும் சும்மா உருவாக்க முடியாது. நீங்கள் ஜெபிப்பது, நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்கள் பிதாவினிடத்திலே. நான் போன தடவை பேசும்போது அப்பா அப்படின்னு அந்த டைட்டிலில் பேசுனதுனால இன்னைக்கு இந்த பிரசங்கம் பேசணும்னு நான் எடுக்கவே இல்லை. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு எத்தனை தடவை உறுதிப்படுத்தினார்னு எனக்கே தெரியாது. அதனால தான் சந்தோஷமாக தைரியத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் போன தடவை அப்பா என்கிற அந்த வசனத்தை பேசினதுனால நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு அந்த 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 அருமை புரிந்திருக்கும். அவர் எப்படி நம்மளை பிள்ளையாக்கி கொண்டார், அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது என்று. அதனாலே தான் அவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது பெரிய ஆண்டவரே
பரலோகத்திலே இருக்கிறவரே அப்படின்லாம் சொல்லி முடிச்சிடாதீங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது சொல்லுங்கள், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்கள் பேசுவது உங்கள் தகப்பனிடத்தில், அந்த உறவுக்குள்ளாய் வர வேண்டும். முதலாவது உங்கள் தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் தகப்பன் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார், என் தகப்பன் என்னை குறித்து எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பிலே வளர 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 வளரதான் அந்த உறவிலே நமக்கு வந்து நிற்க முடியும். அந்த அன்பு உள்ளத்திலே வராதது வரைக்கும் ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு பழக்க வழக்கம் போல மாத்திரம்தான் இருக்கும். நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன், பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்தவன். என் வாழ்க்கையில் 2011 வரைக்கும், அதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் கிடைத்து எல்லாம் இருந்ததானாலும் சரி, 2011 வருஷத்திலே ஆண்டவர் என்னை அவருடைய அன்பினாலே தொட்டு என்னை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் ஆண்டவர் என்னை நடத்தி அவருடைய அன்பை ருசிக்க செய்கிறார். அதன் பிறகுதான் எனக்கும் அவருக்கும் ஒரு உறவு வந்தது. நான் ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே, ஒரு சபையிலே பிறந்ததுனாலே, ஒரு சபையிலே வந்ததுனாலே அவருக்கும் எனக்கு உறவு வந்து விடாது. உறவு மிகவும் ஸ்பெஷல்ங்க. அது அதற்கு நானும் அவரும் இருக்க வேண்டும். ஒருவர் மாத்திரம் இருந்து ஒரு உறவுலே இருக்க முடியாது. அதனாலே தான் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அந்த அறிவிலே வளர்ந்து அவருடைய தகப்பனை அறிந்து கொள்ளும் போது தான் அந்த ஜெபம் அவர்களுக்கு ஒரு பேர்டனர். ஓ, இன்னைக்கும் ஜெபிக்கணுமே, சரி இவ்வளோ டைம் ஆயிட்டு, படுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு படுத்துருவோம். காலையில் எழும்புறோம், ஐயோ இன்னைக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு ஜெபிக்க முடியாது. நமக்கு ஜெபம் ஒரு பேர்டன் ஆயிட்டு, ஒரு இன்னொரு ஐயோ கிறிஸ்தவனாக இருந்தால் ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜெபிக்காமல் சும்மா போகும்போது சின்னதில் நமக்கு பொறாமையாக இருக்கும். அவனுக்கு ஜெபமும் கிடையாது. அதில் வேற நம்ம வீட்டில் இந்த லீவெல்லாம் வரும் பாருங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபுல் டே, அன்றைக்கெல்லாம் ஃபுல் டே ப்ரேயருக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் கொடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போவானுங்க. அந்த லீவு நாளில் தான் புது படமெல்லாம் போடுவான் அந்த டிவியில். இப்போ நமக்கெல்லாம் இங்கே சர்ச்சில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வர. அது ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகும் நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, சும்மா ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் இன்னும் உறவுக்குள்ளே வரல, இன்னும் தகப்பனை அறியலை. ஏன்னா நம்ம இயேசு ஏன் அப்படி திருப்பி திருப்பி போனார்னு நம்மளே கொஸ்டின் பண்ணலை, நம்ம அதை யோசிக்கவும் இல்லை. அதனால முதலாவது காரியம் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீ உறவிலே வளர வேண்டும். நீ பேசுவது உன்னுடைய தகப்பனிடத்திலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஏதோ தூரத்திலே, உனக்கு தூரமாக இருக்கிற இடத்துல போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு போகிறதுக்கல்ல நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் போய் உன் தகப்பனிடத்துல சொல்ல வேண்டும், என் பிதாவே, என் பிதாவே. ஆனால் அடுத்த காரியம், பரமண்டலங்களில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதன் அர்த்தம் என்ன? நீ பிதாவே என்று அழைப்பதினாலே அவர் தன்னை தாழ்த்தி அவருடைய வல்லமை இறக்கி விட்டல்ல உன்னிடத்துல வருவது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரலோகத்தில் இருக்கிறவர். அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிறவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், நான் ஜெபிக்கிறவர், அவர் என்னை பிள்ளையாக்கி கொண்டார், நான் அவரை பிதா என்று அழைக்கும் பாக்கியம் தந்தார். ஆனால் அவர் இருப்பது எல்லாவற்றுக்கும் மேலான பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரலோகத்தில் இருக்கிறவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றிலும் நாம் காண்கிற காணாத எல்லாம் அவருக்கு கீழாக தான் இருக்க முடியும். அதுதான் ஜெபத்தில். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஃபாஸ்டா யார் சொல்லிட்டு போறா அவங்களுக்கு பிரைஸ், அப்படி இல்லை. பரலோகத்தில் இருக்கிறவரே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியணும்னா, அவர் பூமியில் சும்மா மனுஷனு கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால தான் ஜெபம் பயபக்தி உள்ளதா இருக்க வேண்டுமா. பிதாவே என்று கூப்பிடும் பாக்கியம், அது அவர் தன்னை தாழ்த்தி அவரிடத்தில் வல்லமை எடுபட்டு போனதுனாலே கொடுத்த பதவி அல்ல. அவர் அதே ஆண்டவராய் உலக துவக்க முதல் முடி இருக்கிற அதே வல்லமையோடு இன்றைக்கும் சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற அதே தேவன், ஒரு வல்லமையும் குறைந்து போகாத அந்த தேவனை பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் பெற்ற நாம் அவருடைய வல்லமையை மறந்து போகக்கூடாது.
நீ என்ன காரியத்தை குறித்து அவரிடத்தில் எடுத்துக்கொண்டு போனாலும் நமக்கு தெரிய வேண்டும், எந்த காரியமும் அவருக்கு மிஞ்சி போக முடியாது. அதனால தான் ஜெபிக்கிற பிள்ளைய யார் உண்மையா ஜெபிக்கிறானோ அவனெல்லாம் சும்மா சாத்தானுக்கு அசைக்க முடியாது, அவனை பயமுறுத்த முடியாது. அவன் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், அவனை எப்படியாவது பிஸியாக்கி ஜெபிக்க வைக்காம இருக்கணும். அவன் ஜெபிச்சுட்டா போச்சு. நம்மள நிறைய பேரை ஜெபிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபிக்காம இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஜெபிச்சு முடிக்கும்போது படுத்துட்டு நம்ம யோசிப்போம். நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க, நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். நைட்டு ஜெபம் பண்ணும்போது ஜெபிச்சுட்டு படுப்போம் பாருங்க, படுத்துட்டு நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணோன்னு டக்குன்னு யோசித்து சொல்லுங்க, நமக்கு தெரியாது. ஏன்னு சொல்லிடுறேன், நமக்கு ஒரே ப்ரேயர் தான் நைட்டு ஃபுல்லாக. நம்ம எப்படி படித்து வந்தோமோ அந்த ப்ரேயரை டக்குன்னு சொல்லி முடிச்சிருவோம். என் பிள்ளைங்களுக்கு அந்த 2 வயசில் 3 வயசில் இந்த ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லும்போது ஏதாவது 1-2 லைன் சொல்லி கொடுப்போம் பாருங்கள், அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. சாப்பிட உட்கார சொல்லும் போதும் ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னால் அவன் எப்படி ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே நல்ல ட்ரீம்ஸ் தாங்க, என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமைன்னு சொல்லி சாப்பிட தொடங்குவோம். அதை மாதிரி தான் நம்மள நிறைய பேர் எல்லா நாளும் ராத்திரிக்கு ஒரே ஜெபம். நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தது நமக்கு மனசில் இருக்கிறனால படுக்கும்போது ஆண்டவரே காத்துக்கொள்ளும், நன்றி சோத்திரம், ஆமென், நல்ல தூக்கத்தை தாங்க, பேசுங்க அப்படி படுத்துறோம். திருப்பி நம்ம எழுப்பி நீங்கள் உண்மையிலே ஆண்டவர்கிட்டயா பேசுனீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா, அதை இப்படி சொன்னீங்களான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்மளை இந்த ரெக்கார்ட் ஆன் பண்ண மாதிரி அது வேற ஒரு மைண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக பேசி முடிச்சிடுச்சு. நமக்கும் ஒரு திருப்தி, பேசிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், இனி காலையில் பார்ப்போம், படுத்துருவோம். இது நமக்கு ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சே தவிர இன்னைக்கு அப்பாட்ட பேச போகிறேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன், அப்பா டைம் இல்லையா இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம், அதையும் போய் சொல்லிடுங்க. போய் ஆண்டவர் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, பட் ஐ நீட் யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படி பேசுகிறதுக்கும் ஆண்டவரே நீ பயங்கர டயர்டுப்பா, இனி முடியாது எனக்கு, நாளைக்கு அல்ல பார்க்கலாம், இப்படி சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த உறவில் வராததுக்கு. இன்னொன்று, தகப்பனை நன்றாய் அறிந்தவனுக்கு, அவருடைய மகத்துவத்தை அறிந்தவனுக்கு அவன் போய் சும்மா ஏதேச்சையாக பேசிவிட்டு வர வேண்டாம். அவனுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். என்ன டயர்டாக இருந்தாலும் அவன் போய் சொல்லுவான், அப்பா நன்றி, நீர் பரலோகத்தில் இருக்கிறீர், எல்லாவற்றையும் பார்த்துக்கோ, உமக்கு மறைவானதும் ஒன்றும் இல்லை, நீர் அறியாததும் ஒன்றும் இல்லை. அதனால நான் எல்லாத்தையும் ஒருவேளை சொல்ல முடிகிறதுக்கு எனக்கு அன்னைக்கு பலன் இல்லைனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இருக்காதுங்க. ஏன்னா நான் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே போதும். ஒரு பிள்ளைக்கு அவன் அப்பா இருக்கிறார், அப்பாட்ட போய் சொல்லிட்டான், அதுதாங்க அவனுக்கு அன்னைக்குள்ள உணவு, அதுதான் திருப்தி. அப்படியே டயர்டில் தூங்கினாலும் அந்த திருப்தியாக தூங்கிடும். அப்பாட்ட பேசினேன், அப்பாட்ட சொன்னேன். அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்குறார். சீஷர்கள் இடத்துல வரும்போது சீஷர்கள் பார்க்குறாங்க, இவர் என்னடா டெய்லி போகிறார், அவ்வளோ டயர்டு முடிச்சு சீஷர்களை ஒரு இடத்துலேருந்து அவசரமாக அனுப்புகிறாரு. அந்த 5000 பேரையும் போஷித்து விட்டு சீஷர்களை டக்குன்னு கடையில் நீங்கள் அடுத்த கரைக்கு போயிடுங்க சொல்லி போட்டில் அனுப்பிட்டு அவர் எங்கே போகிறாராம், மலை மேலே ஏறி போகிறாராம். யோசித்து பாருங்க, 5000 பேருக்கு மேலே முடிச்சுட்டு. நம்ம இந்த வாலண்டியர்ஸ் ப்ரேயர் கூட அன்னைக்கு இந்த மீட்டிங் முடித்த உடனே வைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த கொஞ்சம் பேருக்கு அந்த வேலை செஞ்சுட்டு நமக்கு அன்னைக்கு வாலண்டியர்ஸ் ப்ரேயருக்கு முடிகிறதுக்கே நமக்கு முடியாது. ஏன்னா அவ்வளோ டயர்டு, அவ்வளோ வேலை பண்ணியிருப்போம். அன்னைக்கு யோசித்து பாருங்கள், அவர் என்ன வேலை பண்ணியிருப்பார். அவர் சீஷர்களை நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே பாறைக்கு மேலே ஏறி உட்காந்துருப்பார்? இல்லைங்க, அவ்வளோ பண்ணிட்டு சீஷர்களை துரிதப்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாராம், தனித்து இருக்கும்படி மலை மேலே போகிறாராம். என்ன ஆண்டவர், என்ன உறவு பாருங்க. நம்ம எங்க நிற்கிறோம், அதுதான் தேவ பிள்ளை. இயேசுவை தான் நீங்க பார்க்கணும். சும்மா இப்படி யோசிக்க கூடாது. ஓ, பக்கத்து வீட்டில் அவர் அன்னைக்கு சொன்னார் 15 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறாராம், நான் பரவாயில்ல 30 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன். நம்மளோட கம்பேரிசன் எல்லாமே நம்மளோட யார் கொஞ்சம் குறைவாக பண்ணுறா, இல்லை யார் ரொம்ப அழகாக நம்மளோட பண்ணாமல் இருக்கா, அவங்களுக்கு கூட நம்மளை பார்த்து நம்மளை பரவாயில்ல நம்ம. இன்னொன்று, நாம் ஜெபிக்கும் போது, எஸ்பெஷலி இந்த கூட்டத்தில் ஜெபிப்போம் பாருங்கள், அட்லீஸ்ட் கூட இன்னும் ஒருத்தர் இருந்தால் போதும். வீட்டில் நம்ம ஜெபிக்கும் போது யாராவது பக்கத்தில் இருந்து ஆமேன் அப்படின்னு இடையில சொல்லிட்டா, அப்பா நமக்கு அடுத்த சென்டென்ஸ் உடனே நம்ம ஒருவேளை பிதாட்ட தான் ஜெபம் பண்ண தொடங்கியிருப்போம்,
ஆனால் இப்போ என்ன யோசிப்போம்னா, அடுத்த ஆமேனுக்கு என்ன வார்த்தை நான் சொல்லலாம். உண்மையா பொய்யாங்க? எல்லாரும் என்ன தான் தப்பு மாதிரி இவன் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் அநேகம் பேர் குனிந்து சிரித்தாலும் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி தாங்க. யாராவது நம்ம ஜெபிக்கும் போது பக்கத்தில் இருந்துட்டு ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. அப்போ உடனே பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கவன்ட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இது ஆட்டோமேட்டிக்காக வர்றது. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது நீ உன் அறை வீட்டறையில் போய் நீ எல்லாத்தையும் பூட்டிட்டு அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதாவிடத்தில் ஜெபம். அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா தடவையும் ஜெபிக்கும் போது அறை வீட்டில் போய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணல. நீ 1000 பேர் நடுவில் நின்று நீ ஜெபித்தாலும் உன் இருதயம் உடனே பார்க்க வேண்டியது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே, நான் உம்மிடத்தில் பேச வந்திருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டாலும் சரி கேட்கலைனாலும் சரி, ஆமென் சொன்னாலும் சரி, கை தட்டினாலும் சரி, கை தட்டாமல் போனாலும் சரி, நான் வந்திருப்பது ஒரு விண்ணப்பத்தோடு. ஆனால் நான் வந்திருப்பது பரலோகத்தில் இருக்கிறவரோடு பேசுவதற்கு. அவர் பிதா ஆனபடியினால் நான் அவருக்குரிய கனத்தையும் செலுத்தி என்னுடைய விண்ணப்பத்தையும் செலுத்த வந்திருக்கிறேன். அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேச வந்திருக்கிறது பிதாவோடு, நான் பேச வந்திருக்கிறது பரலோகத்தில் இருக்கிறவர். வேகமாய் சொல்லி போகிறேன். அடுத்த காரியத்தில் அது உடனே எப்படி சொல்லுகிறார்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்கே தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்குன்னு சொல்லி தரும்போது, நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் நிறைய விளக்கங்கள் இருக்கலாம், நிறைய வேத பண்டிதர்களுடைய விளக்கங்கள் எல்லாமே இருந்தால் கூட என் பர்சனல் லைஃபுக்கு நான் சொல்கிறேன். ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய அந்த ஆர்டரை பாருங்க. நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிடத்தில் ஜெபிக்க போகிறேன். அடுத்து அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். இப்போ நான் அவருக்கு பிள்ளை பாருங்க. இப்போ நான் போய் அவரிடத்துல என் விண்ணப்பங்களை எல்லாம் வைக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் ஜெபிக்கும் போது என்னுடைய அறிவினத்து நிமித்தம் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நான் ஒன்று கேட்டுறக்கூடாது. அப்படியே நான் கேட்டாலும் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு முக்கியம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கேட்கிற காரியமானாலும் சரி, நான் சொல்லுகிற காரியமானாலும் சரி, நான் எதற்காக வந்திருந்தாலும் சரி, என்னுடைய ப்ரையாரிட்டி, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் எல்லாமே சரி, ஆண்டவரே நான் கேட்கிறத தரணும் அப்படின்னு இல்லைப்பா. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாவற்றிலும் உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்கள் நாமம் எப்படி பரிசுத்தம் உள்ளதாய் மகிமை பொருந்தியதாய் இருக்கிறதோ, அப்படியே இந்த பிள்ளையினால என் தகப்பனுடைய நாமம் இன்னும் பரிசுத்தப்படுவதாக, இன்னும் மகிமைப்படுவதாக. நம்மெல்லாம் போய் ஜெபிக்கும் போது நமக்கு நம்முடைய சுய ஆசையும் விருப்பம் என்ன தேவையோ, நம்மளாம் ஜெபத்தில் சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரனை அடிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம போயிருப்போம். ஸோ அப்படி போகும்போதெல்லாம் நமக்கு எப்போவுமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுமா, நான் கேட்கிற காரியத்தினாலே, நான் விரும்புகிற காரியத்தினாலே அவர் பிரியப்படுவாரா? அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே வராததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆர்டர், அந்த ப்ரையாரிட்டி இன்னும் நமக்குள்ளே வரவில்லை. நாம் ஜெபிக்க போகும்போதெல்லாம் நம்முடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நம்முடைய மொத்தம் எதுக்குள்ளே இருக்கிறது என்றால், நான் சுயம், எனக்கு, நான் என்னுடையது, எனக்கு. நீங்கள் எப்போவுமே யோசித்து பாருங்கள். ஒருவேளை நமக்கு யாராவது சொல்லி தந்துருக்கலாம், ஜெபத்துக்கு போகும்போது கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதை கூட பாருங்கள், நாம் ஜெபிக்கும் போது உண்மையிலே உணர்ந்து ஆண்டவரை நீ பரிசுத்தர், நீ மகத்துவர், அப்படி ஜெபிக்க மாட்டோம். நமக்கு அது ஒரு ஃபார்முலா. இப்போ யார்கிட்டையாவது ஒரு காரியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேச போகிறோம்னு வச்சுக்கோ, ஒரு காரியத்துக்காக கேட்க போகிறோம். எடுத்த உடனே எனக்கு இவ்வளோ காசு வேணும், இல்லைன்னா இது தாங்க, அப்படி சொல்ல மாட்டோம். எடுத்து என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அது போக என்ன சொல்லுவோம்? அன்னைக்கு உங்களை பற்றி ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நல்லதாக இது பண்ணீங்க. நமக்கு என்ன மனசில் இருக்குது அப்படின்னா, ஒருத்தட்டேருந்து ஒரு காரியம் வாங்கணும்னா என்ன பண்ண, அவரை பற்றி கொஞ்சம் நல்லதாக சொல்லணும். நம்மளுடைய ஆராதனையும் துதியும் ஜெபத்தில் போய் ஆண்டவரை துதிக்கிறோம் பாருங்க, அதுவும் அதே மைண்ட் செட்டில் வந்துடுச்சு. நம்ம ஜெபத்துக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் என்று நமக்கு தெரியும், அந்த காரியம் லிஸ்ட்டில் இருக்குது. அதற்கு முன்னாடியே நம்ம மைண்டு சொல்லும், போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணு, நல்லா கொஞ்சம் துதிச்சு பாரு, அப்போ அவர் கொஞ்சம் மனம் குளிர்ந்து தந்துருவார் உடனே. ஒரு நாள் நம்ம
ஆண்டவரை மையப்படுத்தி அவருடைய மகத்துவத்தை அறிந்து புரிந்து ஜெபத்தில் போயிருக்கும்போது, ஆண்டவரை நீர் பரிசுத்தர், நீ மகத்துவார், அந்த பயபக்தியில் ஜெபிப்பது மிகவும் அரிது. நம்ம போயிருக்கும்போது எப்போ ஆண்டவரே நான் இந்த 5 நிமிஷம் உள்ள இந்த ஸ்துதியை முடிப்பேன், எப்போ என் பாயிண்டர், எப்போ மேட்டருக்கு வருவேன் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் தேவனை மையப்படுத்தி தேவனிடத்துல சென்று, ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படணும், உங்கள் நாமம் பரிசுத்தப்படணும், நான் என்ன கேட்டாலும் சரியா உங்கள் நாமம் மகிமைப்படணும், உங்கள் நாமம் பரிசுத்தப்படணும். அடுத்த காரியம்தான் மிகவும் முக்கியமானது. அவர் அங்கே என்ன சொல்கிறார்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதில் தான் எனக்கு ஏன் ஜெபம் நான் என்னைக்கும் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. பரலோகத்தில் தேவ சித்தம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான். பரலோகத்தில் தேவ சித்தம் மட்டும்தான் நடக்கும். ஆனால் பூமியில் செய்யப்பட வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் நான் கேட்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? தேவ சித்தம், தேவன் என்னை ரட்சித்தார், நான் தேவனுடைய பிள்ளை என்று நினைப்பதனாலே தேவ சித்தம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் என்று எங்கேயுமே சொல்லலை. ஆண்டவர் எல்லா மனிதனுக்கும் ஃப்ரீ வில் கொடுத்துருக்கார். யூ கேன் சூஸ், யூ கேன் டிசைட் how it should be. ஒவ்வொரு காரியம் எப்படி எனக்கு வர வேண்டும்னு மாம்சீகமாக, எப்படி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் காரியங்கள் நடக்க தானே செய்யுது, அதே மாதிரி காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், என் சித்தம் நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற மாம்சீகமான சித்தம் நடக்க வேண்டும் என்றால் அது நார்மலாக நடக்க தான் செய்யும். ஆனால் எவன் ஒருவன் போய், தேவனே எனக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் என் சித்தம் அல்ல, உங்கள் சித்தம் இதில் நடக்கணும், இது மூலம் உங்கள் நாமம் மகிமைப்படணும்னு யார் விரும்புகிறாங்களோ அவங்க சும்மா ஆசைப்பட்ட போதாதான் அவங்க போய் ஜெபிக்கணுமா. அதனால தான் ஜெபம் எனக்கு ஒவ்வொரு நாளும் அவசியம். இன்றைக்கு நாளிலே நான் போய் என் வாழ்க்கையில் என்ன சித்தம் தேவனை செய்ய சித்தமாக இருக்கு, என்ன சித்தம் செய்யணும் என்று நான் இன்றைக்கு கேட்க வேணுமா. இன்னைக்கு நான் சந்திக்கிற ஜனங்களிடத்திலே நான் எப்படி பேச வேண்டும், அவர்கள் பேசும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும், நான் என்ன யோசிக்கணும், நான் என் கைகள் என்ன செய்யணும், என் மனசு என்ன பண்ணணும், எல்லாம் எனக்கு மாம்சீகமான ஒரு சித்தமும் ஒரு கிரியையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அது போக அதற்கு மேலே தேவ சித்தம் நடக்க வேண்டும் என்றால் நான் போய் கேட்க வேண்டும், ஆண்டவரே பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே இன்றைக்கும் என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஜெபத்தில் அவர் கெத்செமனேலே போயிருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதுதான் இயேசுவின் சித்தம். அவர் கேட்கிறார், உம்மை விட்டு பிரிந்து அந்த நேரத்தில் பிரிவுக்கு நான் செல்வதற்கு எனக்கு மனசில்லை. அவர் வியாகுலப்படுறார், அவருடைய வியர்வை இரத்தமாய் சிந்துகிறதா. அவர் அந்த வியர்வை இரத்தமாய் சிந்துகிறார். அந்த வியாகுலத்தில் சொல்லுகிறாராம், இந்த பாத்திரத்தை எடுத்து நீக்க கூடுமானால் நீக்கிவிடும். அதுக்கு அடுத்து சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல. இதில் அவர் ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. 2வது பாயிண்ட் மூலமா கேட்கப்பட்டது. என்ன சொல்றாரு பாருங்க, என் ஆசை இருக்குது. நம்மளுடைய காரியத்தில் அப்படிதாங்க, என்னெல்லாம் காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ போலாம். அப்பாட்ட சொல்றதுக்கு எதுக்குங்க ஃபில்டர்? என்ன காரியம் வேணுமோ போய் சொல்லலாம். ஆண்டவரே இந்த காரியம்ப்பா, இந்த காரியப்பா எனக்கு இது விருப்பம் இல்லைப்பா, இது எனக்கு விருப்பம் இருக்குப்பா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லணுமா, ஆண்டவரே உங்க சித்தம். அது சும்மா பேச்சுக்கு இருக்கக்கூடாது. நான் முன்னாடி கேட்ட ஒரு கதை எங்கள் அப்பா சொன்னதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சான். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஒரு பொண்ணு தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவனும் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஒரு பொண்ணு தாங்க, ஆனால் அந்த உங்கள் சித்தம் பக்கத்து வீட்டு எஸ்தரா இருக்கட்டும். இதுதான் நம்ம ஜெபம் பண்ற தேவ சித்தம். நமக்குன்னு ஒரு சித்தம் வச்சுட்டு நம்ம எப்படி ஆண்டவர் எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணுவோம் பாருங்க ஜெபத்தில். ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி இது எனக்கு செய்க, அந்த இதுவும் நம்மளே சொல்லிடுவோம். அது ஆண்டவர் யோசிப்பார், இது என் சித்தத்திலே இல்லையே. அப்படி அல்ல, எவன் ஒருவன் உண்மையா இயேசு கிறிஸ்துவை போல, ஆண்டவரே உங்க சித்தம் என் சித்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்தாலும் சரி, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படி யாருக்கெல்லாம் வாஞ்சையும் ஆசையும் இருக்கிறதோ
அவன்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுவான், ஒவ்வொரு நாளும் தேடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவர் என்னை மீட்ட தயவு, அவர் என்னை பிள்ளையாக்கின கிருபை, அவருக்கு நான் என்னத்தை செலுத்தி விட முடியும் இந்த உலகத்தில்? பாடல் பாடியா, ஆராதனைக்கு வந்தா, அதெல்லாம் செய்யலாம். பட் எவன் ஒருவன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி, ஆண்டவருக்காக ஓடி அனுதினமும் ட்ராக்ஸ் கொடுத்து பைபிள் பண்ணி படித்து இல்லை பிரசங்கம், அதை நான் சொல்ல. உங்கள் வாழ்க்கையில் காலையில் எழும்பி ஆஃபீஸ் போகிறீங்களா, ஆஃபீஸில் யாராவது வந்து திட்டுறாங்களா, இல்லை ஆஃபீஸில் போகும்போது நார்மல் டியூட்டி டேயா, வீட்டில் சமையல் பண்ணுறீங்களா, யார் கூடயாவது பேசுகிறீங்களா, எல்லாவற்றிலும் உங்களை முதன்மையான தாட், ஆண்டவரே என் வார்த்தை உங்களுடைய சித்தப்படி இருக்கட்டும், என் கிரியை உங்கள் சித்தப்படி இருக்கட்டும், நான் செய்கிற இந்த காரியம் உங்கள் சித்தப்படி இருக்கட்டும், உங்கள் நாம மகிமைக்கென்று இருக்கட்டும். அப்படி செய்ய பழகும் போது தான் இந்த வசனம் இருக்கு பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அது வாழ்க்கையில் யதார்த்தமாக முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் உடனே எடுத்து வச்சு நமக்கு ஆர்கியூமெண்ட். அதை எப்படி தூங்கும்போது ஜெபம் பண்ணுவீங்க, அதை எப்படி ஃபோனில் இன்னொருத்த கூட பேசும்போது ஜெபம் பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் இந்த வசனத்தை ஒபே பண்ணலையே. அப்படி இல்லை, எனக்கு தாட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு நாள் காலைல முழிக்கிறதுலேருந்து என் கான்ஷியஸில் நான் இருக்கிறது வரைக்கும் என்னுடைய பின்னாடி என் மைண்டில், ஆண்டவரே நான் என்ன செஞ்சாலும், நான் என்ன பேசினாலும், நான் யாரை பார்த்தாலும் உங்கள் சித்தம் என் மூலமாக நிறைவேறட்டும், உங்கள் சித்தம் என் மூலமாக நிறைவேறட்டும், உங்கள் சித்தம் என் மூலமாக நிறைவேறட்டும். அதை கேட்டுகிட்டே இருப்பான் பாருங்க. அவன் வாழ்க்கையில் தான் தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே நடக்கப்படும். எல்லாருக்கும் அல்ல. அப்படி அவன் ஒருவன் ஆசைப்பட்டு கேட்கிறானோ அவன் அனுதினமும் இயேசுவை போல ஜெபத்திற்கென்று தன்னை ஒதுக்கி கொள்வான். இன்னொன்று நல்லா புரிந்துக்கணும். ஆண்டவர் இங்கே லூக்கா 11 ஜெபத்தை குறித்து சொல்லும்போது 5வது வசனத்திலேருந்து ஒரு உவமை சொல்லுகிறார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, அங்கே முடிச்சு விடல எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதில் என்ன உவமை சொல்கிறாரு? ஒருத்தரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு, அங்கே சாப்பாடு இல்லை அவர் இடத்துல. அப்போ பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டில் போய் தட்டி கேட்குறாராம். அவர் தட்டின உடனே அவர் சாப்பாடு கொடுத்துடல. இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, போயிடு, என் பிள்ளைங்க எழும்பிடுவாங்க போயிடுன்னு சொன்னாலும் அவன் போகலையா. அவனுக்கு தெரியும் அவள்கிட்ட சாப்பாடு இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும். தட்டிகிட்டே இருக்காராம். தேவன் 2 உவமைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 உவமைகளை தான் ஜெபத்தை குறித்து சொன்னார். நம் நேரம் நெருங்கி விட்டது, நான் இது மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 உவமைகளை சொன்னார். ஒன்று லூக்கா 11வது அதிகாரத்தில் இந்த உவமை, இன்னொன்று லூக்கா 18வது அதிகாரத்திலே அந்த விதவையை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் 2 இடத்திலும் பார்க்கும்போது ஒரே ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். என்னன்னா, போய் கேட்ட உடனே கிடைச்சிருக்காது. 2 இடத்துலையும் போய் தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த விதவை தொந்தரவு பண்ணுற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். இந்த ஆள் என் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் சாப்பாடு தாங்கன்னு தட்டிகிட்டே இருப்பார். அவர் சொல்கிறார் அங்கேருந்து உள்ள, இல்லை நீ போயிடு, என் பிள்ளைங்க கூட படுத்துட்டு எழும்ப முடியாது, போயிடுன்னு சொல்கிறார். ஆனாலும் அவருக்கு போக முடியல. இல்லை என் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தட்டிகிட்டே இருக்காராம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், இப்படி தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபம் என்பது, நான் இன்னைக்கு மெசேஜ் கேட்ட உடனே போய் ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு கேட்டுட்டு நாளைக்கு போனால் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக, இல்லை ஒன்றுமே நடக்காமல் நார்மல் டே மாதிரி போன உடனே, எனக்கு தெரியும் முன்னாடியே புதுசாக வந்து ஏதோ பெருசாக தெரிஞ்ச மாதிரி நம்மளையும் குழப்பி விட்டுட்டு அப்படின்னு யோசித்து போயிட்டோன்னா அது இல்லை உங்களோட ஜெபத்தின் அடையாளம். பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், அவர்கள் வல்லமை ஏதோ ஜெபம் பண்ணவுடன் நடந்ததில்லை. அவர்களுக்கு தெரியும், நான் ஜெபித்து 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 நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று தெரியும். நீங்கள் எதை தேவனுடைய சித்தத்தின்படி கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசித்து ஜெபியுங்கள். அதனால்தான் தேவன் ஜெபத்தை குறித்து விளக்கும் போது ஆண்டவர் அங்கே அதான் சொல்லுகிறார், நீங்கள் பவர்ஃபுல்லான ஜெபம்னு சொல்கிறது நான் இன்னைக்கு ஜெபிச்ச உடனே நாளைக்கு கிடைக்கும், அது இல்லை. தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபம், விசுவாசம் எப்படிப்பட்டதா? தேவன் இருக்கிறார் என்றும் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் அவனை நம்ப பண்ணுமா. ஜெபத்தை துவங்கினவன் அதனுடைய பதில் வர்றது, அது எஸ்ஸோ நோவோ, பதில் வர்றது வரைக்கும் ஜெபிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் அது தேவ சித்தமாக இருந்தால் அது நடக்கும், தேவ சித்தம் இல்லைன்னா மேலேருந்து நோன்னு ஒரு ஆன்சர் வரும். எப்படி ஆண்டவரே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க எப்படி செய்யும். எத்தனை முறை ஜெபித்தாரா? 3 முறை. பவுல் எத்தனை முறை ஜெபித்தாரா? இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். எத்தனை முறை ஜெபிச்சாரா? நாம் அப்ப எத்தனை முறை ஜெபிக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. எத்தனை முறை ஜெபிக்கணும்? சொல்லுங்க. டைம் முடிச்சு நானும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கரெக்டுங்க. யூஸ்வலாக நம்ம 2-3 தடவை சொன்னால் அடுத்து நம்மளும் 3 தடவை சொல்லலாம். அப்படி இல்லை, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 தடவை ஜெபிச்சார். ஆனால் ஏன் ஆண்டவர் 3ஆவது முறை பதில் கொடுத்துட்டாராங்க. என் கிருபை போதும். ஏசு ஜெபிக்கிறாரு, மேலேருந்து தூதன் வந்து பலப்படுத்திட்டாரு. ஆண்டவருக்கு தெரிஞ்சுட்டு என்ன பலம் வந்துடுச்சு, நான் போகணும். அது இல்லை அவர் சித்தம், இது என் சித்தம். நமக்கு ஒருவேளை 3ஆவது முறையில் பதில் வரலையா இருக்கும். பரவாயில்ல, ஒரு விஷயம் நல்லா தெரிகிறோம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். தம்மை நோக்கி வேண்டுகிற யாவருக்கும் ஒரு பதில் அளிக்கிற தேவன். எவன் ஒருவன் உண்மையாய் அவரை தேடுகிறானோ, ஆண்டவரே அவருடைய சித்தத்தை செய்யணும்னு வாஞ்சியா தேடுனா அவர் எப்படிங்க கேளாதவர் போல இருப்பார். ஏதோ அவரை பற்றி அறியாதவன் கூட ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்து அவசரத்தில் ஓ கடவுளே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அவனுக்கே பதில் அளிக்கிற தேவன். அவர் சொந்த ரத்தத்தால் மீட்டு உங்களையும் என்னையும் பிள்ளைகளாக்கி அவருக்கென்று வாழ பிரித்தெடுக்கும் போது, ஆண்டவரை நான் உமக்கென்றே வாழ வேண்டும், அனுதின என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தையே நான் செய்ய வேண்டும் என்று நிற்கிறவன் ஜபிக்கும் போது அவர் எப்படி கேட்பாமல் இருப்பார்? அந்த ஜபத்திற்கு எப்படி பதில் வராமல் இருக்க முடியும்? அந்த அறிவு உள்ளவன் தான் ஜபத்தை வாழ்க்கையில் நிறுத்தி வைக்க முடியாது. அவனுக்கு தான் ஜெபம் தெரியும், அவனுக்கு தான் ஜெபம் எத்தனை முக்கியம் என்று தெரியும். அவன் தான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவரிடத்திலே அவனுடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் எல்லாம் கொண்டு செல்லும் போதும் அவனுடைய ஏக்கமும் பாரமும் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் என்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் சித்தங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சித்தம் நிறைவேற்றுவதாக. இது என்னுடைய ஆசையப்பா, இது என்னுடைய விருப்பம். இவைகள் எல்லாம் இருந்தால் கூட அதற்கு மேலே உம்முடைய சித்தம். நான் இன்றைக்கு வெளியே போகும்போது, நான் ஆட்களை பார்க்கும்போது, எனக்கு எதிராகி வந்திருக்கிற என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நான் எப்படி அதில் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி யோசிக்க வேண்டும், எப்படி கிரியை செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் உம்முடைய நாம மகிமைப்படும்படி உம்முடைய சித்தம் வெளிப்படுமானால் அந்த சித்தத்தை என்னுடைய நிறைவேற்றும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பலன் அன்றன்றைக்கு கொடுப்பார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஏன் அவருக்கு கதவை திறந்து உள்ள வர முடியாதா? வர முடியும், ஒரு நாள் செய்ய மாட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் ரட்சித்தது உண்மை, எடுத்துக்கொண்டது உண்மை. ஆனால் அவர் என்ன திரும்ப விரும்புகிறார்? அவர் தட்டும் போது ஓடி சென்று கதவை திறந்து எனக்குள்ளே வந்து தங்கி இருந்து சொல்லுகிறவனுடைய ஓடி வருகிற ஒருவனுடைய கால் சத்தத்தை தான் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு நாளும் அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவருடைய சித்தத்தை திணித்து கொள்ள மாட்டார். அதற்காக தான் ஜெபம் நம்முடைய ஆசையை வெளிப்படுத்துகிற இடம். அதனால தான் போய் சொல்லணும், ஆண்டவரே அந்த தட்டுகிற சத்தம் ஒவ்வொரு காரியத்திலும் நான் கேட்கும்போது ஓடுகிற கால்கள் எனக்கு தாரும். ஆண்டவரே உம்முடைய சத்தம் ஒவ்வொரு காரியத்திலும், என் குடும்பத்தில், என்னுடைய வேலையிலே, நான் கையிட்டு செய்கிற காரியத்தில், என்னுடைய பேச்சில், என் நினைவில், என் நடத்தையில், ஆண்டவரே ஓடி வந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிற கால்களையும் கரங்களையும் எனக்கு தருவீராக. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேற்றுவதாக. ஆண்டவரத்தில் கேட்க வேண்டிய காரியம் ஒன்றுதான், ஆண்டவரே teach us to pray Lord. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம். இயேசு எப்படி ஜெபத்தின் மேன்மையை அறிந்து ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அந்த ஜெபத்திற்கென்று தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாரோ, அப்படிப்பட்ட ஜெபத்தின் மேன்மை, அப்படிப்பட்ட ஜெபத்தின் அனுபவம் எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் Lord teach us to pray. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. தலைகளை தாழ்த்தலாமா? ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் உங்க சித்தம், உங்க சித்தம், உங்க சித்தம். உம்மை இன்னும் அறியணும் ஆண்டவரே. நல்ல தகப்பனாய், பரலோகத்தில் இருக்கிற நல்ல வல்லமையுள்ள தேவனாய், உம்மை இன்னும் அறியத்தக்கதாய் என் இருதயத்தை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், எனக்கு வாஞ்சியை தந்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாய்,
உம்முடைய சித்தத்தை செய்ய விருப்பப்பட்டு ஏங்குகிறவனாய் எங்களை மாற்றி அருளும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டா என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டா என் பிரியனே என் இயேசுவே. நல்ல பிதாவே, பரிசுத்தரே, தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடினது போல இதுவே அனுதினமும் எங்கள் ஜெபமாய் மாறுவதாக, அனுதினமும் உம்முடைய சித்தத்தை அறியத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே உடனடியாக எங்கள் உள்ளத்திலே உம்மை நோக்கி பார்க்கவும், அந்த ரங்கத்திலே இருக்கிற தேவனிடத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜனங்களாய் எங்களை மாற்றுவீராக. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய சித்தத்திற்கென்று உண்மையாய் உம்மை தேடி உம்மை வாஞ்சித்து உம்மை பின்பற்ற அனுதினமும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் மகிமைப்பட, உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடைய, உம்முடைய நாமம் மகிமை அடைய, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல அனுதில எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் பூரணமாய் செய்யப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, teach us to pray. நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு அனுதினமும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடியானுக்கும் ஆண்டவரே ஜெபத்தின் வாஞ்சை எங்களுக்கு தந்து ஜெப ஆவி எங்களிலே ஊற்றி, எப்படி கிறிஸ்து உலகத்திலே இருந்த நாட்களிலே அனுதினமும் வந்து ஆண்டவரை ஜெபித்தாரோ விண்ணப்பம் பண்ணினாரோ, அப்படியே எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு காரியம் எங்களை குறித்து எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் முடித்த பின்பும் எல்லாவற்றிலும் தனித்திருந்து உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறவனா இருந்தான் என்கிற ஒரு வார்த்தை நீர் எங்களை குறித்து எழுதப்படியாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க, ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் பூரணமாய் வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும். கேட்ட வார்த்தை வாழ்க்கையாய் மாற கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பலத்தையே நம்பி செல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளை சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு வேலி அடைத்து காத்திரணும். உம்முடைய பலத்தை தந்து எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையும் தந்து எங்களை நடத்தும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இந்த கூடுகையின் மூலம் வந்த எல்லா மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோட சந்தோஷத்தோட அனுப்பும். உடைய பாதுகாவலுக்குள்ளே வைத்து ஆசீர்வதியும். நாளைக்குள்ள ஆராதனைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நல்ல நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.